ஹாய் கைஸ், நாம் இன்றைக்கி என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹாபி பட் யூ ஒர்க்கர்ஸுக்கு கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஓட்டிங் வச்சதில் ஒருத்தர் தான் ஓட் பண்ணியிருந்தார். இருந்தாலும் பரவாயில்ல, அது அவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் ஓட் பண்ணியிருந்தாரு, அதனால இது பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 20 செகண்ட்ஸ்க்கும் தொலை கொடுத்துட்டே பண்ணலாம். கீழே ஏதோ இருக்குது, இது என்னது? ஐயோ, ரோபோட் கேட்குறாங்க. போயிட வேண்டியதாங்க கைஸ். வாங்க, இங்கே பாருங்கள், மேலே ரோல் ஆகிட்டுருக்கு, ரீலோடிங்காக. ஃபஸ்ட்டு எது கொடுக்குறானுங்க? ஐயோ, ரேண்டம் ஃப்ரீஸாக அப்பப்போ அவங்களே ஃப்ரீஸ் பண்ணி விட்ருவானுங்க. சரி வாங்க, நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட வேண்டியதான். திடீர்னு ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தான் கேஸ். ஐயோ, கரெக்டாக செக் பாயிண்ட் பிடிச்சோடனே பண்ணிட்டானுங்க. இன்னும் 10 செகண்ட் இருக்குது. இதில் கூட நம்ம இப்படியே ஓடி போயிடலாம் கேஸ். வாங்க சீக்கிரமாக போயிடுவோம். இப்போ ஒரு ஃப்ரீஸ் பண்ணுவாங்க, எப்படி இருக்கும்? சரி வாங்க, நம்ம அடுத்தது போயிட வேண்டியதான். ரீலோடிங் ஆகும்போதே அடுத்தடுத்து ஓடிடணும் கேஸ். இன்விசிபிளா ரேண்டம் அனிமல். எனக்கு பிடிச்ச டாகியாக வந்திருக்குங்க கைஸ். டாகி ஓ ஓகே கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா இதை வச்சு லேசர் பட்டா அவுட் இல்லையா, எக்ஸ்பி தான் குறையும். ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா டாகி வச்சு ஹாபி பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்களா இல்லையா? இது இன்விசிபிளாக மாறும் நினச்ச மாதிரியே ஆகுது கைஸ். பார்த்தீங்கன்னா அடுத்தது வேறு ஏதாச்சும் டஃபானதாக கொடுத்துருவானுங்களோ. ரேண்டம் ஜம்ப்ஸ்கேர் காமிச்சு பயன்படுத்துவாங்க போல இருக்குது. இது என்ன வருது? ஓகே கேஸ், ரெட்டு கரெக்டு. நெக்ஸ்ட்டு ப்ளூவாக தான் இருக்கும். எப்படி சொன்னேன் பார்த்தீங்களா? ஓகே கேஸ், வாங்க நம்ம அடுத்தடுத்துக்கு போயிட வேண்டியதான். இது வரைக்கும் நான் ஒரு டைம் கூட டவுட் ஆகும். என்னது அது கைஸ்? ஏதோ ஒன்று வந்துச்சு, நான் சரியாக பார்க்கல. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்கள். சரி வாங்க, நம்ம சீக்கிரமாக போயிடுவோம் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஈஸி, ஹார்டு, என்னது பைக்கில் போயிட்டுருக்கோமா? ஓகே. ஐயோ டேய் கேஸ், பார்த்தீங்கன்னா இதில் போய் ஐயோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ. ஓகே அவங்க இந்த பைக்கை சீக்கிரம் முடியுங்க. ஜம்ப் பண்ணால் கூட பட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ரோட்லாக் சிம்பிள் மேலே நம்மளை ஹாபி பண்ணி வச்சுருக்காங்க. இது என்னது? ஜிராஃபி. இது என்னன்னு சொல்லுங்க. ஆனால் நார்மலாக தான் இருக்கும். சரி என்னடா அது? நின்றோடனே ஏதோ ஆச்சு கைஸ். சரி வாங்க, நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு ஓடி போயிட வேண்டியதாங்க. ஓஹோ, இது என்னடா இப்படி தள்ளுது? ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா நான் போயிட்டே தான் இருக்கேன். ஏதாச்சும் மோசமானதை கொடுத்து என் சொல்லி முடிச்சு விட்றாதீங்களா? என்னது 6-7? ஆனால் என்ன பிரச்சனைனா இது பற்றும் கைஸ், பற்றும், அதுதான் பிரச்சனை. ஆனால் எனக்கு பிடிச்ச 6-7 இப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் போய் எடுத்துக்கணும் கைஸ். வா சீக்கிரம் வர. ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். சரி ஐயோ, சும்மா பண்ணிட்டேன். என்னோடய 6-7 பார்த்தீங்கன்னா இது என்னது? ஓரியோ பிஸ்கெட் எனக்கு பிடிக்கும். ஐயோ 6-7 எனக்கு அவுச்சிட்டிங்களே. இது என்னது? ஜெட் பேக். பின்னாடி ஜெட் பேக் மட்டும்தான் இருக்குமா கைஸ், ஆனால் யூஸ் ஆகாது. என்னது அது திடீர்னு யூஸ் ஆகுது? பரவாயில்ல, நம்ம இதை வச்சு ஓடிட வேண்டியதான். நான் பறந்துட்டே இருக்கேன். ஓகே கைஸ், அது பார்த்திங்கன்னா ஈஸியாக தாண்டியாச்சு. திரும்பி அதே மாதிரி கொண்டு வர்றாங்களே, கடைசி 5 செகண்டில் கொண்டு வந்துட்டுருக்கீங்களா? ஐயோ அப்பாடா, ஜஸ்ட் மிஸ் கைஸ். ஜெட் பேக் பார்த்திங்கன்னா அடிக்கடி இதாகிட்டு இருக்கேன். பரவாயில்ல, நல்லது தான். லோ பேட்ரினா என்னன்னு தெரியலையே. சரி வாங்க, இது இருந்தால் நம்மளுக்கு என்ன ஏதோ லோ பேட்டரிங்கிறாங்க. ஒரு வேளை ஃபோனில் பார்த்திங்கன்னா பேட்ரி இருக்காதோ, இருக்குமோ? சரி வாங்க, நம்ம இன்னொரு 7 செகண்ட்ஸ் தான். வாங்க நம்ம இந்த ஸ்டேஜிங் கடந்துட வேண்டியதான். கேஸ் வாங்க, லேசர் வச்சுருக்காங்க கேஸ். நம்ம போயிட்டே இருப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ என்ன வரப்போகுது? ஜிராஃபி. ஓஹோ, இதுதான் ஒல்லி குச்சி உடம்பு காரி ஓட்டிக்கிட்டா என்ன மாதிரி, அது மாதிரி கேஸ். அடே தள்ளுறா. வாங்க நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு இப்படியே ஓடிட வேண்டாம். இது கூட ஈஸி தான் கைஸ். இங்கே பாருங்கள் 6-7 நிற்கிது. ஓகே வாங்க கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இன்னொரு வெறும் எத்தனை ஸ்டேஜ்? 25 ஸ்டேஜ் வந்துருக்கோம் கைஸ். வாங்க நம்ம அடுத்தது ஓடிட வேண்டியதான். ஐயோ என்னது? ரேண்டம் இதெல்லாம் வேண்ட போகிறேன். ரீராவாக இருக்கும் கைஸ். வாங்க நம்ம போயிட வேண்டியதான். காமன் பிரைன் ராட் கொடுத்து வச்சுருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி ஆபி பண்ணியாச்சு. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஏன் ஏற முடியுமோ ஏறுதுங்க. இங்கே இப்படி பார்ப்போம். ஐயோ சரி வாங்க சீக்கிரம் போய் இங்கே பாருங்க கைஸ், நான் ரீடியாகவும் மாறிட்டேன். சரி வாங்க நம்ம அடுத்தடுத்து போவோம். இது என்னது? அதுவே ஜூன். ஐயோ இது வேறு எனக்கு பிடிக்காது. இது பார்த்திங்கன்னா ஒன்லி க்ரீன் தான். ஒன்லி க்ரீனுக்கு போயிருங்க ரெட்டில் பட்டாலே. ஆடே இது ரொம்ப மோசமாக இருக்குது, மாற்றுங்களா இதை. ஜூம் அவுட் பார்த்திங்கன்னா மாறிட்டே இருக்குது, அதனால எனக்கு அடுப்பாகுது. எனக்கு ஒரு இதில் வச்சு விளையாண்டாதாங்க நல்லாயிருக்கும். அதுதான் தீந்துச்சு கைஸ். வாங்க நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு ஓடிட வேண்டியது. இது என்னது? ஹார்ட் பீட் கைஸ். இங்கே பாருங்கள், வாட் இஸ் திஸ்? ஓகே. ஐயோ லேசரில் போய் நிற்கிறானே. ஐயோ என்னடா லேசர்லேயே போய் நிற்கிற?
எஸ் பார்த்தீங்கன்னா தாண்டிலாம் நினச்சேன். அடுத்தது ஏதாச்சும் ஒரு மோசமான வரப்போல். இங்கேருந்து ஒரு ஜம்ப் பண்ணி இங்கேருந்து ஒரு ஜம்ப் பண்ணி இது பார்த்தீங்கன்னா ஜம்ப்புக்கு சப்பாக்குன்னு ஓடிட்டே இருக்கணும். என்னது லிமிட் ஜம்ப்? என்னடா பண்ணீங்க? லிமிட் ஜம்ப்னா என்ன கைஸ்? ஓஹோ, கம்மியாக தான் என்னால் ஜம்ப்பே பண்ண முடியுமா? ஐயோ இப்படி பண்ணி வச்சுருக்காங்க கைஸ். பார்த்தீங்கன்னா இது முடிகிற வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்ணியே திரும்பணும் கைஸ். என்னடா சும்மா நகர்ந்தாலே போட்டுட்டாங்க. வாங்க நம்ம ஓடிட வேண்டியதான். என்னது ஏதோ செயின்னு இருக்குது கைஸ். எதுவாக இருந்தால் நம்மளுக்கு என்ன? இது என்னது? டேக் டேமேஜ் ஆர் டை யூ வில் ஆல்சோ. அடப்பாவீங்களா, அதாவது இன்னொருத்தவங்கிட்ட செயின் கனெக்ட் ஆகிட்டான், அவன் செத்தாலும் இல்லைன்னா டேமேஜ் ஆகினாலும் நம்மளுக்கும் ஆகுமாங்க. இது போட்டால் ஈஸி தான். அவன் மட்டும் ஆனானா வைங்க, அவனை நான் ரோல் பண்ணிடுவேன். ஆனால் அதுக்கு ரோப்ளக்ஸ் தான் இல்லை. சரி வாங்க நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்துச்சு. ஆஹா, மூன் கிராவிட்டியா, சூப்பர். ஆனால் கரெக்டாக லேசர் மேலேயே நிற்கிறானே. ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா இந்த கரெக்ட் இதாங்க, இங்கே தாங்க தேவைப்படும் மூன் கிராவிட்டி. கரெக்டான இடத்துல பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அப்படியே ஜம்ப் பண்ணி ஓடிட வேண்டியதான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணிட்டேன். வாங்க மூன் கிராவிட்டி முடிஞ்சு போச்சு. ஆஹா, மூன் கிராவிட்டி இது என்னது பிளிங்க் மூமெண்ட்டா? இங்கே பாருங்கள், சும்மா இருக்கும்போதுலாம் ஒன்று மாதிரி பண்ணுறாங்க. நவுண்டாக தாங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணுறாங்க. பரவாயில்ல. ஐயோ டே ஸ்டாப் மூவிங் டு சீங்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியாதா? ஐயோ சீக்கிரம் முடிங்கடா இதை. எஸ் பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன வரப்போகுதுன்னு தெரில. ஸ்டிக்கி ஃபீடா என்னன்னு தெரியலையே. என்னடா அது? எஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜை தாண்டிட்டேன், ஆனால் கீழே வந்துட்டேன். பரவாயில்ல. இது பார்த்தீங்கன்னா என்னடா ஆச்சு, அடிக்கடி நின்றுவானோ? ஸ்டிக்கி ஃபீட்னா என்னன்னு தெரியல கைஸ், தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆடப்பாங்க, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஓகே கைஸ், லேசர் இருக்குது அதனால் கொஞ்சம் இன்விசிபிளாக இதில் நான் எப்படிடா ஆபி பண்ணுறது? இன்விசிபிளாக இருந்தே நாங்களாம் ஆபி பண்ணுவோம் கைஸ். வாங்க. ஐயோ லேசர் பட்டுச்சு, ஜஸ்ட் மிஸ் கைஸ். வாங்க நம்ம இங்கே போயிட வேண்டியதான். இன்விசிபிளாக இருக்கிறது ரொம்ப டஃப்பு. இருங்க, இப்போ போய் இப்படி இங்கே போய் இங்கே ஒரு ஜம்ப். இன்விசிபிளையே ஆபி பண்ணிட்டு கைஸ். பீட்ஸா இன்னும் பண்ணு மாதிரி இருக்குது கைஸ். வாங்க. ஃபாக் கூட ஈஸி தான் கைஸ், நல்லா தான் இருக்குது. புகை மட்டுமா இருக்குது கைஸ். என்னடா வீடியோ கிளாரிட்டி இல்லைன்னு கேட்காதீங்க, அது இவனுங்க இப்படி பண்ணி வச்சுருக்கானுங்க. சரி 42 ஸ்டேஜுக்கு வந்தாச்சு கைஸ். இதில் இன்னும் எவ்வளோ ஸ்டேஜ் இருக்குதுன்னு தெரில. இதுலேயே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு 2 இருக்குது, அதில் வேறு மாதிரி கொடுப்பானுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹார்டுனா 2 வருமா ரீலோடிங்கில். நெக்ஸ்ட் என்னது அது பிக் ஹெட் ஆடாடா காமிச்சு. அப்புறம் சாஸா ஏதோ ஒன்று இருக்குது கைஸ், அதில் 3 வருமா. அதெல்லாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு ஈஸியில் மட்டுமே கம்ப்ளீட் பண்ணலாம் கைஸ். வாங்க சீக்கிரமாக ஜம்ப் பண்ணி போவோம். இந்த மாதிரி ஈஸியானதாக வந்தால் பரவாயில்ல கைஸ். ஏதாச்சும் டஃப்பானதாக வந்துச்சோம். டேய் தலை தான் அவ்வளோ பெருசு இருக்குல்ல, மாட்டிக்க வேண்டியதானே. என்னடா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இது என்னது கைஸ்? பபுள் ரேப்னா நார்மலாக இருக்கிற மாதிரி தான் கைஸ் இருக்குது. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இது என்ன ரவுண்டாக இருக்குது. இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு, நெக்ஸ்ட் இங்கேருந்து இங்கே ஒரு ஜம்ப் பண்ணிடலாம் கைஸ். எவன் மாற்றி பண்ணுது, அவ்வளோதான் கைஸ். அடுத்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோதானா, வெறும் 50 தானா கைஸ்? நம்ம பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டோம். ஆன்வுட் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகிடுச்சான். ஃப்ரீ கிரியர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நம்ம இது எடுப்போம். எட்ரா என்னங்க இது மைனா என்னன்னு தெரியலையே. எடுத்து கொஞ்சம் நேரம் சுற்றலான்னு நினச்சேன் கைஸ், இது என்னன்னே தெரில. சரி இதுங்க, இது என்னமோ காமிக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிடைக்குமா? சரி வாங்க. எஸ் இம்பாசிபிள்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க, அதில் 4 வரும்னு நினைக்கிறேன் கைஸ். வாங்க நம்ம ஹார்மோடையும் ட்ரை பண்ணிட வேண்டியதான். ப்ளே பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 வரும். ஐயோ அவ்வளோதான் கைஸ். பார்த்தீங்கன்னா 2 என்னடா அது? ஓகே இங்கே பாருங்க கைஸ், பிளாங்க் அவுட் செம்மையாக இருக்குது கைஸ். இருட்டில் ஆபி பண்ணுற மாதிரியே இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி ஆபி பண்ணிடலாம் கைஸ். சரி வாங்க கைஸ், நம்ம அடுத்த இதுக்கு போயிட வேண்டியதாங்க. ஐயோ கண்ட்ரோல் மாட்டி விட்டானுங்களா? பிளாங்க் அவுட்டு கண்ட்ரோல் மாட்டி விட்டாங்க. ஓகே கைஸ். ஐயோ டே ஐயோ கைஸ், இது ரொம்ப டஃப் கைஸ்.
ஐயோ ஐயோ என்னங்க அவுட் ஆகிட்டே இருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா இது பண்ணியாங்க. எஸ் அது பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. அடுத்து 2 வரக்குள்ள நான் ஓடிடணும். ஐயோ பார்த்தீங்கன்னா நின்றாலே வெடிக்குமா. எக்ஸ்ப்ளோர் ஆன் ஸ்டாப்பா நின்றாலே வெடிக்கும். இதுங்க நின்றா டப்புன்னு வச்சுருவேன். நின்றா டப்புன்னு வச்சுருவேன். ஐயோ வாங்க ஓடிட்டே இருப்போம். ஒல்லி குச்சி உடம்பு கறி கூடவே நின்றா வச்சிடும். தொட்டா தூக்கிடுவேங்கிற மாதிரி. இதுலேயே பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் இதை கிராஸ் பண்ணி ஆகணும். அடுத்த ரீலோடிங்கில் ஏதாச்சும் மோசமான கொடுத்தாங்கன்னா ஐயோ என்னது அது அப் சைடு. அப்புறம் நின்றா தொட்டா தூக்கிடுவேன். கைஸ் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? ஓகே ஓகே ஐயோ டே ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா நான் எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியல. இது முடிஞ்சோடனே அது ஓகே டே நிஜமாக இந்த லெவல் தாண்டக்குள்ளே ஏன்டா இவ்வளோ தொலையை கொடுக்குறீங்க? இது பார்த்தீங்கன்னா லோ பேட்ரி அப்புறம் சூப்பர் நைஸா அப்படின்னா என்னன்னு தெரியல. சரி நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்தது என்னடா ஓகே ஸ்டேஜ் 6 தான் வந்திருக்கேன். அடுத்தது போகிறக்குள்ள என்னை போட்டு உரிச்சு எடுத்துருவானுங்க போல இருக்கு. வாங்க இது ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. நார்மலாக இது பண்ணுற மாதிரி என்ன பின்னாடி தள்ளுற மாதிரியே இருக்குது. எஸ் நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டு ப்ளூ எனக்கு நல்லாமே ஞாபகம் இருக்குது. இது என்னது ஸ்பைடரா ஸ்னைப்பர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு. என்னோட ஸ்னைப்பர் எங்கேயோ எடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொட்டேனரா. ஆஹா என்னன்னு தெரியலையே. ஏன்னா இப்படி போட்டு என்னை கடுப்பேற்றிட்டு இருக்கீங்க. ஓகே கேஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருக்க வேண்டியதான். நின்றோன்னா அவ்வளோதான். எப்படி ஓகே கேஸ் பவுன்சி லெக்கு அப்புறம் இன்விசிபிளா சூப்பர். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் ரெட்டு அப்புறம் ப்ளூ. எப்போவுமே ரெட்டு ப்ளூ தான் கேஸ். இன்விசிபிளையே நாங்கள்லாம் பயங்கரமாக அபி பண்ணுறோம்ல கேஸ். பேசாமல் இன்விசிபிள் அப்படின்னு வச்சிட வேண்டியதான். ஓகே கேஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருவோம். ஐயோ மேட்டர் ஓவர் கேஸ் பவுன்சி லெக் இருக்கிறதுனால. ஓகே கேஸ் வாங்க சீக்கிரம் ஓடிட வேண்டியதாங்க. ஆட பாவீங்களா எனக்கு அழகான டாக்டர் கூட பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்களே. ஓகே கேஸ் ஓகே சீக்கிரம் போகலாம் கேஸ். ஐயோ இது மாதிரிலாம் இருந்தால் எனக்கு தெரியாதுடா. இது பாருங்க அதை பாருங்களா என்னடா பண்ணுறீங்க? ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே டஃப்பாக இருக்குது. இப்போ ஓடிடலாம். ஓகே சீக்கிரம் ஓடுறா. இது என்னது ஈஸி தான் கேஸ். பிளட்டாக இருக்காங்க கேஸ். வேறு ஒன்றும் இல்லை. எனக்கெல்லாம் கல் நல்லாவே தெரியுதா. எங்களால் வாங்க முடியும். நல்ல வேலை லேசரில் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஓகே சீக்கிரம் ஓடிட வேண்டியதான். ஓடிடணும் அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா ஓரியோ கொண்டாச்சு கேஸ். பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 18 ரீச் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கஸ்டமரில் கொடுத்துருவாங்க. பாகு டிசீவாக்கா என்னோட நான் ஒரு பக்கம் இது பண்ணால் இன்னொரு பக்கம் போடுறாங்க. ஓ இதுதான் டிசீவாக்கா. ஓகே இதில் நேரம் ஓடிடலாங்க. சீக்கிரம்டா. ஐயோ காமெடியாக இருக்கு. அவ்வளோதாங்க. ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி. ஐயோ என்னடா தள்ளி விட்டுருச்சு. சைடு விண்டா. ஐயோ ஸ்ட்ராங் விண்டா சாரி சைடுன்னு ஆட பாவீங்களா விட்டுங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா நான் இப்படியே நிற்பேன். 4 3 2 1 ஓடுறா. கையில் நின்றாண்டா. இது என்னது ரேண்டம் ஜெட் பேக்கு. டேடி எங்கடா ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க? ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போக வேண்டியதான். டேய் ஓகே வாங்க சீக்கிரம்டா. டேய் ஓவர் எடுத்துடலாம். ஓகே கேஸ் இதிலே ஓடிட வேண்டியதான். டேய் நின்றாத. ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா அடிக்கடி என்னென்னமோ பண்ணி விட்றானுங்க. நிஜமாக தொல்லை பண்ணுறானுங்க. எனக்கே தொல்லையான்னு திரும்பி ஜெட் பேக்கா. ஓகே ஜெட் பேக் சீக்கிரம் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணு. நான் பார்த்தீங்கன்னா இங்கே போகணும். அங்கே சீக்கிரம் ஜம்ப்பு. ஐயோ ஜஸ்ட் மிஸ் கேஸ். இந்த ஜெட் பேக் போகும்போது எனக்கு பயமாக இருக்குது திரும்பி போகுது. ஆனால் இங்கே லேண்ட் ஆயிரும். டி போதுண்டா. ஓகே கேஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை லெவல்? இன்னொரு 24 லெவல் தான். என்னது லோ பேட்ரி. நம்ம மூவ் பண்ணாமல் இருந்தால் பார்த்தீங்கன்னா இருட்டாகுது. என்னடா மேலே என்னால் போக முடியாது கேஸ்.
இங்கே பாருங்களேன், என்னால் ஏறவே முடியல. பார்த்தீங்கன்னா இந்த பாலை வச்சு தான் இது பண்ணி ஆகணும் போல இருக்கு. சரி சீக்கிரம்டா. அடுத்தது மாட்டவே மாட்டுறாங்க, ரொம்ப மோசம். இதெல்லாம் ரோலர் கீழே இருக்கு. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்க வேண்டியதான். இது நான் அட்மின் அக்யூஸா, அப்புறம் டைனி பாடி. டைனி பாடி சூப்பராக இருக்குது கைஸ். அதோட கலராக வேறு மாதிரி இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை சூஸ் பண்ணி இது போயிட வேண்டியதான். ஏதாச்சும் பெரியான உடம்பு முடிச்சுன்னா பார்த்தீங்கன்னா இது கூட போக முடியாது. ஸோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன் எல்லாத்துக்கும் நன்றி. அது மட்டும் இல்லாமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானில் ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் ஒன்றே வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒன்லி குச்சி உடம்புக்காரி நிற்கிறாளே, அவ்வளோதான் கீழே. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் ரெடியாக இருக்கான். ஸ்பின் பண்ணுவோம். எஸ், பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணியிருக்கேன். எது கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஆட பாவீங்களா, ஜெயண்டா. ஐயோ, ஜெயண்ட் யூஸ்னா சரி யூஸ் பண்ணி தான் பார்ப்போம். பயங்கரமாக இருக்கே. 30 செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிண்ட் கைஸ். ஐயோ, கரெக்டான டைமில் தேவையில்லாத டைமில் யூஸ் பண்ணிட்டேனே. பரவாயில்ல, இதுலேயும் ஈஸியாக தான் யூஸ் இருக்குது. 30 செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தொலையே இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அது போயிட வேண்டியதாங்க. அடுத்த தொல்லையை கொடுக்குறப்போல இங்கேருந்து எஸ்கேப்பு. இந்த லேசர் மட்டும் தாண்டிடணும். இந்த லேசர் ஏதாச்சும் ஒரு தொல்லை கொடுத்தாங்கன்னா அவ்வளோதாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. ஜெயிண்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு நானும் அடுத்த ஸ்டேஜ் பண்ணிட்டேன். என்னது இது, நின்றா வெடிச்சிருவோம். அப்புறம் ஸ்லைசி ஆர்ட், அதாவது பீஸாங்க. பீஸா பிடிக்கும்டா. வாயில் கொடுத்தீங்கன்னா பீஸா நான் சாப்பிட்டே இருப்பேன்டா. அநியாயத்துக்கு தலை மேலே வச்சு விட்ருப்பீங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா எண்டிங் ஸ்டேஜ் தெரியுது கைஸ். அங்கே பாருங்கள், கீழே தெரியுது. ஐயோ, அது ஸ்டார்டிங் ஸ்டேஜா? ஸ்டார்டிங் ஸ்டேஜ். வாங்க நம்ம சீக்கிரமாக போவோம். இது என்ன சர்ப்ரைஸ் ஜம்பா, அதாவது நம்மளுக்கு தெரியாமல் பாவீங்களா, இதுதான் அந்த சர்ப்ரைசிங் ஜம்பா. ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா நான் இப்படியே நிற்க போகிறேன் கைஸ் இது முடிகிற வரைக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்ட் மோட் பார்த்தீங்கன்னா ஏர் ட்ரை பண்ண நினச்சேன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லி பார்த்தா ரொம்ப டாலாக பண்ணுறானுங்க. இந்த லேசர் மட்டும் தாண்டிக்கிறேன். இது என்னது, ஸ்டிக்கி ஃபீட்டா? ஓகே, அடிக்கடி நின்றுக்கிறானே. ஓகே, சீக்கிரம் இப்போ போயிடலாம் கைஸ். பாருங்களா, ஏன்னா நிற்க வச்சுட்டு இருக்கீங்க பபுள் ட்ராப்பா? அதுக்கு தான் இதெல்லாம் காரணமா? ஓகே, நம்ம அடுத்தடுத்து 2-1 அவ்வளோதாங்க. ரீலோடிங் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஓடிடணும். இல்லை ஹார்ட் பீட் லோ பேட்டரியா, அதாவது இப்போ நீ இது வந்தால் இருட்டாயிரும் கைஸ். அதுதான் லோ பேட்டரின்னு. எனக்கு ஃபஸ்ட்டு எதுன்னு தெரியல. அவ்வளோதான் கைஸ். சரி வாங்க சீக்கிரம் போங்க. இதை வச்சு ஈஸியாக போயிட வேண்டியதான். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டாக இருக்குது. இந்த கிரானியில் பார்த்தீங்கன்னா 5வது டே வந்தாச்சுன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி. ஓகே சீக்கிரம் கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன். 43 ஸ்டேஜ் கைஸ். இன்னொரு 7 ரேண்டம் ஃப்ரீஸா. ஓகே விடு, இன்னொரு 7 ஸ்டேஜ் தான் கைஸ். சீக்கிரம் போயிடுவாங்க. பர்கர் மேலெலாம் நடக்க வைக்கிறாங்க. ஐயோ, திரும்பி அந்த இடத்துல இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜம்புக்கு சப்பாக்கு அவ்வளோதாங்க. வந்தாச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஃப்ரீஸ் முடிஞ்சு அடுத்தது என்ன கொடுக்க போகிறாங்கன்னு நிஜமாக தெரியல. பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி ஸ்பீட்டும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐயோ. ஓகே சீக்கிரம் அதை பாருங்கள். அவ்வளோதாங்க. ஏன்னா இப்படி இருக்கும்போது கொடுக்குறீங்க, ஜம்ப் பண்ணும்போது தான் கொடுக்குறீங்களோ? ஓகே, நான் நடந்தே போகலாம். என்னடா பண்ணுவீங்க? ஓகே இப்போ ஓடிட வேண்டியதான். ரீலோடிங். இப்போது பார்த்தீங்கன்னா ஐயோ, கண்ட்ரோல் மாட்டி விட்டானுங்களா? கண்ட்ரோல் மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்? எப்படி போகணுங்க பார்த்தீங்கன்னா ஜம்ப்பு கண்ட்ரோல் மாற்றி வச்சே பார்த்தீங்கன்னா நான் ஹாபி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கே பெருமையாக இருக்குது. அப்படி கேஸ். ஐயோ டி, கடைசி 4 செகண்ட் அவ்வளோதாங்க. வெயிட் பண்ணுவோம் கேஸ். வெறும் 3 ஸ்டேஜ் தான். நாங்கள் ரீலோடிங் சொல்லி முடிக்கிறப்போல ஓடிடணும். இது என்ன கைஸ், ஏதோ சர்ப்ரைஸ் ஜம்ப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குன்னா ஏதோ ஒரு தெரியல, க்ளீனிங் மேட்டா அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஆனால் அது சத்தியமாக என்னன்னு தெரியல. சைடில் நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். என்னை இங்கே தள்ளி விட்டேன். சரி வாங்க நம்ம ஜம்ப் பண்ணுவோம். ரீலோடிங் அடுத்த டைம் போகணும். இது என்ன ரேண்டம் ஜம்ப்ஸ்கர்? அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு கேஸ். இது பாருங்கள், கண்ணு கெட்டுட்டு வந்து என்னோட பூனைக்குட்டி வந்து எட்டி போகுது. அவ்வளோதாங்க கேஸ். 3 கர்சட் ஆரேரா போங்க. அது முழுக்கலாம் இல்லை. இது இப்போ வச்சு எடுக்க முடியுமான்னு பார்ப்பேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது எப்படி எடுக்கிறது எதுவுமே தெரில கேஸ். நாங்கள் இங்கே ஏதாச்சும் இருக்கா? ஃப்ரீ
என்னன்னு தெரியல. வாங்க. ஆஹா, எனக்கு பிடிச்ச க்ரீனு பயங்கரமாக இருக்குது. ஓஹோ, இங்கே பாருங்கள் பயங்கரமாக இருக்கா. நெக்ஸ்ட் இது, நெக்ஸ்ட் இது, நெக்ஸ்ட் இது, இது எனக்கு தெரியல. ஓகே, மாற்றணும்ல. சரி வாங்க, நம்ம க்ரீனுக்கே போயிட வேண்டியதான். என்னங்க க்ரீன் மாட்ட முடியல. இது செம்மையாக இருக்குது கைஸ். வாங்க நம்ம போய் வேர்ல்ட் 2 இது என்னன்னு தெரியல, அன்லாக். சரி விடுங்க. நம்ம பார்த்திங்கன்னா மொத்தம் சுற்றி பார்த்தாச்சு. இது ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா எடுத்து ஒரு ரைடு போட்டு வரேன். சரி ஃப்ரீ இல்லை கைஸ். சரி, இந்த கேம் ப்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சந்திப்போம். உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் நிஷாந்த். பாய் பாய்.